ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிறகடி காசை சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தோத்த இதில் வந்து தலைவிரி கோலமாக வந்து சிந்தாமணி உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்து ரோகிணி வந்து என்ன இப்படி ஆயிடுச்சு ஆண்டின்ற மாதிரி வருத்தப்படுறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வெத்து பேப்பரில் வந்து மீனாவை சைன் வாங்க வச்சு அவள் ஊழல் பண்ணிட்டா சொல்லி நான் ரீஎலெக்ஷன் வச்சு நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன்ற மாதிரி சவால் விடுறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, நீத்து ஃப்ளவர் ஷாப்புக்கு வந்து இவனை வர வைக்க முயற்சி பண்ணுறாங்களே ரவியா. அதுக்காக ரவி என்ன பண்ணுறாரு, நாங்கள் வெளியூர் போகிறோம், நீங்களும் அண்ணியும் வந்து முத்துவும் அண்ணியும் வந்து நீங்கள் ரெஸ்டாரண்ட்டை பார்த்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கேற்ற மாதிரி முத்துவும் மீனாவும் வந்து என்ன பண்ணுறாங்க, ரெஸ்டாரண்ட் பார்த்துட்டு இருக்கும்போது நீத்து வந்து அங்கே அவரை காணோன்னு சத்தம் போடுறாங்க. அப்போ முத்து வந்து அவங்கள திட்டவும் இவங்க என்ன பண்ணுறாங்க, மதுளுக்கு வந்து நீ குடிகாரன்னு நீத்து வந்து முத்துவை திட்ட அப்போ மீனா போட்டு அடிச்சிடுறாங்க. அடித்ததில் நீத்து வந்து கோவப்பட்டு போயிடுறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, ரோகிணி என்ன பண்ணுறா, பிளான் பண்ணி அவங்க பையனை வந்து கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. இப்போது இவரும் மனோஜும் அவங்க அம்மாவும் வந்து கோர்ட்டுக்கு ஆல்ரெடி வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஜட்ஜு வந்து இது என்ன ரொம்ப கேஸ் கிரிட்டிக்கலாக போயிட்டுருக்குன்ற மாதிரி சொல்லும் போது அப்போ உடனே ரோகிணி வந்து இந்த மாதிரி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், இந்த மாதிரி எனக்கு வந்து டைவர்ஸ் வேணாம், அவர் கூட நான் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு இப்போ காசு கூட இல்லைன்ற மாதிரி சொல்லும் போது ஜட்ஜு என்ன பண்ணுறாருன்னா, இந்த கேஸ் 6 மாதத்துக்கு தள்ளி வச்சுட்டு நீங்கள் மாதமான 25,000 கொடுக்கணுன்ற மாதிரி ஜட்மெண்ட் எழுதிடுறாரு. இதை கேட்ட மனோஜ் அதிர்ச்சி ஆகிட்டு அப்படியே இன்னைக்கான எபிசோடு முடியுது. நாளைன்னு கொஞ்சம் போடுவாங்க இல்லையா, அதில் வந்து மனோஜ் வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்குறாரு, அம்மா இப்போ என்னோட என்கேஜ்மெண்ட் அப்படின்னு கேட்கும்போது விஜயா சொல்கிறாங்க, இந்த விஷயத்தை நீ வீட்டில் சொல்லாதன்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.